ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கான போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிரப்ப போகிறாங்க. அதுக்கு டோட்டலாக வேகன்சிஸ் அப்படின்னா 2299 வேகன்சிஸ். இந்த 2299 வேகன்சிஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திற்கும் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் உங்கள் மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதற்கான கல்வி தகுதிகள் என்ன, எப்போ இருந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தற்சமயம் கிராம உதவியாளர் அதாவது 2299 பேரை நியமிக்க அரசாணை ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ 3 மாவட்டத்திற்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதாவது ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த 3 மாவட்டத்திற்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ எல்லா மாவட்டத்திற்குமே ஜூலை ஃபஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் வீக் அப்படின்னா 7ஆம் தேதிக்கு முன்னாடியே அனைத்து மாவட்டத்திற்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது அறிவிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அதாவது டோட்டலாக வந்து 2299 வேகன்சிஸ் சொல்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அந்த பிரேக்கப் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 2299 வேகன்சிஸ். இது மாவட்டம் வாரியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 30/9/2022 அதாவது கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி காலிப்பணி இடங்களாக இருந்த கிராம உதவியாளர் போஸ்ட் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிரப்புறாங்க. ஓகேங்களா? அது கடந்த 3 வருடத்திற்கு உண்டான 2022 25 வரைக்கும் அந்த காலிப்பணி இடங்கள் எடுக்கலை. ஸோ 2022க்கு முன்னாடி வரைக்கும் உண்டான காலிப்பணி இடங்கள் எத்தனையோ அதை தான் இப்போ வந்து நிரப்ப போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் 21 வேகன்சிஸ் இருக்குது. சென்னை மாவட்டத்தில் 20 வேகன்சிஸ், செங்கல்பட்டில் 41 வேகன்சிஸ், கோயம்புத்தூரில் 61, கடலூரில் பார்த்திங்கன்னா 66 வேகன்சிஸ், திண்டுக்கல்லில் 29, தருமபுரியில் 31 வேகன்சிஸ், ஈரோடு மாவட்டத்தில் 141 வேகன்சிஸ், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 109, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எந்த வேகன்சிஸும் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த வேகன்சிஸும் இல்லை, கரூரில் 27 வேகன்சிஸ், கிருஷ்ணகிரியில் 33 வேகன்சிஸ், மதுரையில் 155 வேகன்சி, மயிலாடுதுறையில் 13 வேகன்சி, நாகப்பட்டினத்தில் 5 வேகன்சி, நாமக்கல்லில் 68, பெரம்பலூரில் 21 வேகன்சிஸ், புதுக்கோட்டையில் 27 வேகன்சிஸ், ராமநாதபுரமில் 29, ராணிப்பேட்டையில் 43 வேகன்சிஸ், சேலம் மாவட்டத்தில் 105 வேகன்சி, சிவகங்கையில் 46, அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் 305 வேகன்சிஸ் இருக்குது, தேனியில் 25, திருவண்ணாமலையில் 103 வேகன்சிஸ், திருநெல்வேலியில் 45 வேகன்சி இருக்குது, திருப்பூரில் 102 வேகன்சிஸ், திருவாரூரில் 139 வேகன்சிஸ், திருவள்ளூரில் 151 வேகன்சிஸ், திருச்சியில் பார்த்திங்கன்னா 104 வேகன்சிஸ், தூத்துக்குடியில் 77 வேகன்சிஸ், நீலகிரியில் எந்த வேகன்சியும் அவங்க காட்டல, தென்காசியில் 18 வேகன்சிஸ், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 32, விருதுநகரில் 38, வேலூரில் 30 மற்றும் விழுப்புரத்தில் 31 வேகன்சிஸ். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2299 வேகன்சிஸ் காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி புதிய திருத்தப்பட்ட அரசாணையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாவே வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த 3 மாவட்டத்திற்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருந்தது. அதையும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துங்க. ஸோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கான அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம ரியாலிட்டியாக பார்க்கலாம். ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.